ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். குக்கரில் தான் பண்ண போகிறேன். குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு குக்கர் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பட்டை, ஒரு ஸ்டார், 3 ஏலக்காய், 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நான் 3/4 கிலோ மட்டனை நல்லா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ இதோடு சேர்த்து நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டனை மசாலாவில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மட்டன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டனுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஜார் எடுத்துகிட்டு அதில் 1 கை அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு 7-8 கேஷ்யூ நட் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, மட்டன் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். அப்புறமா அந்த ஜாரில் கொஞ்சம் தேங்காய் ஒட்டியிருக்கும், அதில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன கொதி வந்ததுக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 விசில் விட்டுருங்க. மட்டன் நல்லா வேகட்டும். 6 விசில் வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் இறங்கினதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் தனியாக பிரிஞ்சு வந்து மட்டன் நல்லா வெந்துட்டு. இந்த குக்கரில் மட்டன் வேகிறதுக்கு 6 விசில். ஒவ்வொரு குக்கரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அதன்படி விசில் விட்டுக்கோங்க. அப்புறமா பாருங்கள், குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அதனால் நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிக்கிறேன். கடைசியாக உப்பு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு நான் இந்த சமயத்தில் என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.